Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கரியலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் துவக்கப்பட்டது. சென்னை தி நகர் ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் அதிமுக இணைந்து நடத்தும் இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாமை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு தலைமையேற்று துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், வருடம் முழுவதும் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையன்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறும் என்று தெரிவித்தார். கழக மருத்துவர் அணி துணை செயலாளர் மருத்துவர் பொன்னரசு, மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக ஒன்றிய நகர செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வர்த்தக சங்க கட்டிடத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் பி.கே. வைரமுத்து, மாவட்ட பொறுப்பாளர் ராஜமாணிக்கம் ஆகியோர் தலைமையில் மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜநாயகம் முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக மணமேல்குடி வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் துரை மாணிக்கம், பவித்ரா கண்ணன் ஆகியோரின் ஏற்பாட்டின்படி 20க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதனை மேற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான எஸ்.டி.கே. ஜக்கையன் முன்னிலையில் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் பாப்புலர் முத்தையா நேரில் ஆய்வு செய்தார். கம்பம் ஒன்றியத்திற்குட்பட்ட அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆய்வின் போது மாவட்ட கழக பொருளாளர் இளையநம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நீலகிரியில் அதிமுக மாவட்ட மாணவர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாணவர் அணி மாவட்ட செயலாளர் ஜெபின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை அமைப்பு செயலாளருமான வேலுச்சாமி, மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எப்படி வியூகம் அமைத்து எதிர்கொள்வது என்பது குறித்தும், அதிமுக வெற்றிக்கு தேர்தல் களத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே நடைபெற்ற அதிமுக சாதனை விளக்க பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கே.ஏ. பாண்டியன் பங்கேற்றார். லால்பேட்டை கடைவீதியில் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் முருகுமாறன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன், முன்னாள் ஒன்றிய தலைவர் லதா ஜெகஜீவன் ராம் ஆகியோர் பங்கேற்றனர். ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன், நகர கழக செயலாளர் சங்கர் ஆகியோர் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் 2 கிலோமீட்டர் தூரம் அதிமுக நிர்வாகிகள் நடந்தே சென்று பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாவட்ட பூத் பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி குழுக்களை நேரில் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு பூத்திற்கும் 9 பேர் கொண்ட குழுவை அமைக்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 7வது வார்டில் அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி குழுக்களையும் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் எம்பியுமான வசந்தி முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.